ஹலோ கிரிக்கெட் லவர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களே, என்ன மக்களே நேத்து ஆர்ஆர் வந்து தோத்து போச்சு. ரொம்பவே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மக்களே. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆர்ஆரும் ஆர்சிபி தான் ஃபைனல் வரும்னு அப்படின்னு நினச்சேன். பட் வந்து வரல. ஜிடி வந்து இடையில வந்து பூந்துட்டான். எல்லாம் அந்த கில்ல வந்து ஒரு செஞ்சுரி வந்து போட்டார் தலைவர். சரி அதான் விட்டுருங்க. அந்த 15 வயசு சின்ன பையனுக்காக தான் வந்து எல்லாருமே ஆர்ஆர் டீம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க மக்களே. நானே அப்படி தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பையன் மக்களே, அவன் என்ன அடி அடிக்கிறான். 15 வயசுல நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரியாது. அந்த பையன் போட்டு அந்த போல பொழக்கிறான் எல்லார்ட்டையுமே. பும்ரா பார்க்கறது இல்லை. நேற்று அன்றைக்கி மேட்ச்சில் யார் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் வந்து பேட் கமிங்ஸை போட்டு பொழந்துக்கிட்டு இருந்தான். எல்லாரும் வந்து அடிக்கிறான் அந்த பையன். சரி அந்த பையனுக்காகயாச்சும் அந்த டீம் ஒரு ஃபைனல் கூட அடிக்கக்கூடாது. நான் ஆர்சிபி ஃபேன் தான், இருந்தாலும் ஆர்ஆர் அடிக்கட்டும்னு எனக்கு ஒரு மனசில் இருந்துச்சு. ஏன்னா அந்த பையனுக்காக. பட் ஜிடி வந்து இடையில பூந்துட்டான். அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மக்களே. வீடியோ வந்து பிடிக்குதோ இல்லையோ ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க மக்களே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நம்மளுக்கும் ஜிடிக்கு தான் வந்து ஃபைனல் மக்களே. அதாவது ஆர்சிபிக்கும் ஜிடிக்கு தான் வந்து மே 31 வந்து ஃபைனல் மக்களே. அதுவும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் தான் மக்கள் நடக்குது. போன வருஷம் நம்ம இங்கே தான் வந்து கப் அடித்தோம். நம்மளோட ஃபஸ்ட்டு கப்பை வந்து போன வருஷம் இங்கே தான் அடித்தோம். என்ன ஆர்சிபி ஃபேனாலே அதை வந்து மறக்க முடியாது. இருந்தாலும் ஒரு பயமாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடியோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மக்களே. பேட்டிங் டாப் 3 கலெக்ட்னா முடிஞ்சிச்சு. மற்றபடி பவுலிங் வந்து சிராஜ், ரபாடா, அப்புறம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு மஜாவாக இருக்குது பவுலிங் யூனிட். நம்மக்கிட்ட பேட்டிங் இருக்குது, பவுலிங்கும் இருக்குது, நம்மக்கிட்ட பேட்டிங்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மேட்ச் வந்து ரொம்ப க்ளோஸாக போகும் மக்களே. எப்படி சொல்கிறது, அப்படியே கடைசி பால் வரைக்கும் போகும் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பிளே ஆஃப் 3 மேட்சுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. ஏன்னா ஒன் சைடாக தான் போச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபைனல் வந்து கொஞ்சம் க்ளோஸாக போக வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஆர்சிபி ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஆர்சிபி கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2வது கப் வந்து அடிச்சாகணும். சில பேருங்களோட வாயை அடக்க. சரியா, அதான் நம்ம வந்து அப்படி எப்படினாலுமே இந்த வருஷம் இல்லை 2025 நம்ம கொஞ்சம் மஜா ஆடிட்டு இருக்கோம். சில டீமுங்க அப்படியே கீழே போயிடுச்சிங்க. சரி அதை பற்றி நம்ம வந்து பேச தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் ரொம்ப கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த மேட்ச்சில் வந்து யார் நல்லா ரன்ஸ் அடிப்பா, யார் நல்லா விக்கெட் எடுப்பா அப்படின்ற மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க மக்களே. இருந்தாலும் ஆர்ஆர் நினச்சா லைட்டாக ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. சரி நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ், பாய்.